Hello everyone, Assalamu alaikum. Hope you all are doing good. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சில டிஷ்ஷல் செய்யும்போது தலையே வலிச்சிரும். ஏன்னு கேட்குறீங்களா? எங்கள் சன்னுக்கு, எங்கள் டாட்டருக்கு, எங்கள் ஹஸ்பண்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரே டிஷ்ஷஸ் டிஃப்ரெண்ட் மெத்தடில் செய்யணும். அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்ஷை வந்து சம்டைம்ஸ் நான் செய்கிறதே விட்டுருவேன். அதில் ஸ்பெஷலாக சொல்லணும்னா மெக்கரோனி தான். மெக்கரோனியை பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் சன்னுக்கு வந்து ஒயிட் சோஸ் வேணும், கேர்ள்ஸுக்கு வந்து நார்மலாக வேணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தடில் செய்யணும் இல்லையா? ஸோ அதே பெரிய ஒரு வேலையாக இருக்கும். அதனாலே சம்டைம்ஸ் அது செய்கிறது நான் இன்ட்ரெஸ்ட்டே எடுக்கவும் மாட்டேன். பட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து செய்கிறதுக்கு எதுவுமே இருக்கலை டின்னருக்கு வந்து. ஸோ மெக்கரோனி மட்டும்தான் இருந்தது வீட்டில் எல்லாட்டையும் சொல்லிட்டேன், இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் தான் ட்ரை பண்ண போகிறேன்னு. ஸோ ட்ரை பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து கேர்ள்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அது சாப்பிட்ணுன்னு மைண்ட் செட்டும் ஆகியாச்சு. ஸோ உண்மையாக சொல்லணுன்னா வந்து அமேசிங்கான ஒரு டேஸ்ட்டில் வந்து கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷாக வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்காட்டியும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. இன்றைக்கி என்னுடைய மெக்கரோன் ரெசிபி பார்த்தீங்கன்னா வந்து நான் 2 சிக்கன் பிரஸ்ட் மாதிரி எடுத்திருக்கேன். அதை 4 ஸ்லைசஸாக கட் பண்ணி 4 பீசஸாகவே செப்பரேட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு நான் மெரினேட் தான் பண்ண போகிறேன். மெரினேட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ஃபோக்கர்னால் கொஞ்சம் இதெல்லாம் ப்ரிக் பண்ணிக்கொள்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் பிரஸ்ட் வந்து கொஞ்சம் தின் ஸ்லைஸில் மாதிரி கட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஒரு சைட் மட்டும் நான் வந்து ப்ரிக் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் நல்லா எல்லாத்தையுமே ப்ரிக் பண்ணதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மாதிரி பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1/2 லெமன் ஜூஸ் மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணி அதை நல்லா 2 சைடுமே படுற மாதிரி மெரினேட் பண்ணிக்கோங்க. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஸ்பைசஸை வந்து உங்களுக்கு வேணுமான அளவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா ஜாஸ்தியாக மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் இல்லாமல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டர்மரிக் பவுடர் எட் பண்ணாட்டி அது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸாகவே இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டர்மரிக் பவுடர் வேணுனாலும் உங்களுக்கு எட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸும் வேணும். உங்களுக்கு எப்படி உங்களுக்கு சிக்கன் மெரினேட் பண்ணுறதுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் மெரினேட் பண்ணிக்கோங்க. பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக செய்கிறதுனால இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த மெரினேஷன் போதும். ஸோ 2 சைடும் படுற மாதிரி நல்லா மெரினேட் பண்ணிவிட்டு அது ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி ஒரு சைடில் வச்சுருங்க. சிக்கன் ஒரு 15 மினிட்ஸ் வச்சதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேன் ஒன்று எடுத்து அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு பின்னாடி நம்ம மெரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இல்லையா, அதை நம்ம வந்து 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வோம். நம்ம 1 பாட் பிரியாணி, 1 பாட் பெஸ்டா இது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அது மாதிரி இதுவும் வந்து 1 பாட் மெக்கரோன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரே பேனில் அன்டில் எண்ட் வரக்காட்டியும் எல்லா ப்ராசஸுமே பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் வீடியோ லாஸ்ட் வரக்காட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் வந்து நான் இதே பொட்டில் தான் அதே எல்லா ப்ராசஸையுமே பண்ணி எடுத்துருவேன். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் மஸ்ட்டுன்னு இல்லை, உங்களுக்கு தேவையான மாதிரி ஃபிஷ், எக் எதுனாலும் சரி உங்களுக்கு மெரினேட் பண்ணி இதை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பட் எக்கை பொறுத்த வரைக்கும் எக்கை நீங்கள் ஃப்ரை பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் லெமனை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரை பண்ணதுக்கு பின்னாடி லெமன் எக்கு சேர்த்திங்கன்னா அது ஓகே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் ஆல்மோஸ்ட் வந்து 2 சைடுமே நல்லா குக் ஆகியாச்சு. இப்போ இந்த பேன்லேருந்து நான் இந்த சிக்கனை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம சிக்கன் எல்லாத்தையுமே பேன்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கு பின்னாடி அந்த ஆயிலை வந்து நீங்கள் த்ரோ பண்ணிடாதீங்க. அதே ஆயிலை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆயிலை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபுல்லாகவே 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நம்ம நார்மலாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் செய்யும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் இது ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்து தான் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் செய்வோம். பட் இதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணணும். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நான் இங்கே ஜிஞ்சர் மட்டும் நம்ம குறைச்சிட்டு கார்லிக்கை கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து நான் கார்லிக் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து மெக்கரோனிக்கு வந்து ஜாஸ்தியாக கொஞ்சம் நீங்கள் கார்லிக் ஆட் பண்ணிங்கன்னா அது தனியாக ஒரு ஃப்ளேவராக உங்களுக்கு கிடைக்கும். நான் ஆல்ரெடி சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயில் இல்லையா, ஸோ அதுக்கே வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக்கும் ஆட் பண்ணோன்னே நீங்கள் வந்து வாசம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பார்த்தீங்கன்னா வந்து லைட் ப்ரௌன் கலருக்கு டர்ன் ஆகி வர டைமில் பார்த்தீங்கன்னா நான் மெக்கரோனியை ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த ஆயிலுக்கு சேர்த்துடுறேன்.
நம்ம எப்பயுமே மெக்ரோனி செய்யும்போது பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக அதை பாயில் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு தான் நம்ம கறியோ இல்லாட்டி நம்ம டெவலோ எது பண்ணாலும் சேர்ப்போம். பட் இங்கே வந்து கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் டிரெக்டாகவே பேனுக்கு எட் பண்ணியிருக்கேன் மெக்ரோனியை. ஸோ இந்த ஆயிலே பார்த்தீங்கன்னா இந்த மெக்ரோனியை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ ஜிஞ்சர் கார்லிக்கும் ஆல்ரெடி வந்து லைட் ப்ரௌன் கலரில் இருக்கிறதுனால நீங்கள் மெக்கரோனியும் போட்டு ரோஸ்ட் பண்ணும்போது ஜிஞ்சர் கார்லிக் கொஞ்சம் பிட்டரான டேஸ்ட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்காதீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நார்மலாகவே மெக்கரோனி போட்டு நல்லா அந்த ஆயிலை ரோஸ்ட் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிஞ்சர் கார்லிக் வந்து கணக்கான அந்த அந்த ப்ரௌன் கலருக்கு வந்துடும். ஸோ நீங்கள் லைட் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகும் போதே நீங்கள் மெக்கரோனி ஆட் பண்ணிங்கன்னா வந்து மெக்கரோனி ரோஸ்ட் ஆகி வர டைமில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் வந்து கணக்கான லெவலுக்கு அந்த லைட் ப்ரௌன் கலருக்கு பிட்டர் இல்லாமல் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நீங்கள் மெக்கரோனியை பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக ரோஸ்ட் ஆகி வர டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு மெக்கரோனியும் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ கையை விட்டுறாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. ஒரு 70% மாதிரி அந்த மெக்கரோனி வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வர டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணலாம். வெஜிடபிள்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் மாதிரி ஆனியனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலர் பெல் பெப்பர் அதையும் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது இல்லாமல் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி டொமேட்டோ பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் வேணுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. கேரட், அது இல்லாமல் நம்ம கார்ன் இதை மாதிரியெல்லாம் சேர்ப்போம் இல்லையா? உங்களுக்கு தேவையான மாதிரி வெஜிடபிள்ஸ் வேணும்னா அது மாதிரி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி என் ஃப்ரிட்ஜில் இருந்தது இந்த வெஜிடபிள் மட்டும்தான். ஸோ அதை மட்டுமே சேர்த்து இன்றைக்கி செய்கிறேன். ஸோ நல்லா இந்த டொமேட்டோ பேஸ்ட்டும் வந்து வெஜிடபிள் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ இது நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு பின்னாடி நம்ம தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கொள்வோம். இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி நான் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அது கொஞ்சம் ஸ்பைசி பத்தலைன்றதுனால ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி எக்ஸ்ட்ராவாக நான் பெப்பரும் வந்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பட் உங்களுக்கு தேவைன்னா சில்லி பவுடர் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். பட் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கணுன்னா நீங்கள் சில்லி பவுடரை யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ மசாலாவையும் பார்த்தீங்கன்னா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இந்த மசாலா, வெஜிடபிள், மெக்கரோனி இது எல்லாமே அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த டிஷ்ஷே வந்து கொஞ்சம் ரெட் கலர் டர்ன் ஆகி வரும் இல்லையா? ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ வாட்டர் ஆட் பண்ணுங்கன்னும் போது மிச்சம் பேருக்கு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கன்ஃபியூஸ் வர எந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணணும்னு. ஏன்னா வந்து எந்த ரெசிபியுமே வந்து நம்ம மிடில் வாட்டர் ஆட் பண்ணும்போது பார்க்குறவங்களுக்கு மிச்சமே ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும். ஏன்னா அதுவும் எனக்கும் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த மாதிரி. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த மெக்கரோனிக்கு உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்லணுன்னா நான் மெஷரிங் கப்பில் 2 கப்ஸ் மாதிரி ஹாட் வாட்டர் அட் த ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் மாதிரி சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இன்னொரு மெத்தட் சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெக்கரோனிக்கு வாட்டர் ஆட் பண்ணும்போது ஸ்பெஷலாக பாயிலிங் வாட்டர் ஆட் பண்ணும்போது மெக்கரோனிலேருந்து வாட்டர் லெவலை ஜாஸ்தி ஆட் பண்ணிடாதீங்க. மெக்கரோனியும் வாட்டரும் சேம் லெவலில் இருக்க மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மெக்கரோனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வேண்டி நான் சிக்கன் ஸ்டாக்கில் ஒரு 1/4 பீஸ் அளவுக்கு அதோடய சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மெக்கரோனியோட வாட்டர் லெவல் வந்து ரிடியூஸ் ஆகிருக்கு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 கப் ஹாட் வாட்டர் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். என்னுடைய மெக்கரோனியோட சைஸை பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் மெக்கரோனி தான். ஸோ இந்த சைஸ் மெக்கரோனிக்கு நான் ஒரு 3 கப்ஸ் அளவுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சைஸ் மெக்கரோனி பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸும் இல்லாமல் கொஞ்சம் அதை பார்க்க ஒரு சின்ன சைஸில் வரும். மீடியம் சைஸாக இருந்தால் இதை பார்க்க கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணது தேவைப்படும். நம்ம சூப்பர் மார்க்கெட்லலாம் மெக்கரோனி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா புதிய பிராண்ட்ஸ் இருக்கும். அந்த புதிய பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குயிக்காகவே குக் ஆக மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து 2 கப்ஸ் வாட்டர்லேயே அட் த ஃபர்ஸ்ட் வந்து குக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய மெக்கரோனி வந்து வாட்டர் நல்லா ரிடியூஸ் ஆகிருக்கு. பட் இன்னுமே கொஞ்சம் குக் ஆகினா ஓகே மாதிரி இருக்கும். ஏன்னா மெக்கரோனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 கப் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போது ஆல் டுகெதர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கப்ஸ் ஹாட் வாட்டர் மாதிரி ஒரு பேக்கெட்டுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் என்னென்னா நீங்கள் கிட்ட இருந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா வந்து மெக்கரோனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் லெவல் ரிடியூஸ் ஆகும்போது பாட்டமில் இருக்கக்கூடிய மெக்கரோனிஸ் வந்து குயிக்காக குக் ஆகிரும், மேலே இருக்கிறது குக் ஆகாது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கு ஒரு முறை அந்த மெக்கரோனியை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ எல்லா சைடுமே குக் ஆகி எல்லாமே சேம் லெவலே குக் ஆகிரும். ஸோ வாட்டர் வந்து நல்லாவே ரிடியூஸ் ஆகியாச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு handfull அளவுக்கு பார்ஸ்லி எடுத்திருக்கேன். பார்ஸ்லி இல்லைன்னா கொரியாண்டர் லீஃப் கூட எடுத்து நல்லா சின்னதாக சாப் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டிஷ்ஷு பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து நம்ம கொரியண்டர், மின்ட் இல்லாட்டி நம்ம பார்ஸ்லி இதெல்லாம் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணுவோம். ஏன்னா வந்து அந்த மெக்கரோனில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்லேயே வந்து அந்த லீஃப் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஹீட்டே போதுமாகும். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த ரோஸ் ஸ்மெல்லும் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ இந்த மெக்கரோனி ஃபுல்லாகவே ப்ராசஸ் முடிஞ்சாச்சு. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணேன் இல்லையா, இது 1 pot மெக்கரோனின்னு கூட மென்ஷன் பண்ணலான்னு. ஸோ எல்லாத்தையுமே ஒரே பொட்லேயே செஞ்செடுத்தாச்சு. ஸோ ஃப்ரை பண்ண சிக்கனையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதோடய சேர்த்தாச்சு. அது கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வேரியாக பார்ஸ்லி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ராங்காக சொல்லணுன்னா இந்த டிஷ் வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரு சத்தம் கூட போடாமல் ஃபுல்லாகவே டிஷ்ஷை காலி பண்ணாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 2 days-ஆக வேறு அது கமெண்ட்ஸ் வேறு பண்ணிகிட்டு இருந்தாங்க. கம்ப்ளீட்டாகவே ஒரு டிஷ்ஷாக இருந்தது, நல்ல ஃப்ளேவராக இருந்தது, அதுவும் இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் எங்கள் ஃபேமிலி என்ஜாய் பண்ண இந்த டிஷ்ஷை உங்களோடய நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கட்டாயமாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. See you soon with another vlog. Thank you.